நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். பிரியாணினா 2 பேர் 3 பேர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. 110 கிலோ பிரியாணி. ஆமாம், எங்கள் அண்ணனோட பசங்க காது குத்து ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய வந்திருக்காங்க. வாங்க நம்மளுக்கு கூட சேர்ந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பூஜை போட்டு 3 அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டாங்க. பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய டபராவில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, டால்டா எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சு அது கூடவே சமைக்கிறதுக்கு ஆயிலையும் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேனில் ஆயில் எடுத்துக்கிட்டு அது ஒரு வாளி ஃபுல்லாக ஊற்றிட்டு மறுபடியும் அதே வாளியில் பாதி ஊற்றிக்கிட்டாங்க. இதே போல் இப்போ இந்த டபராவில் நம்ம என்ன பார்க்குறோமோ இன்னும் 2 டபராவுக்கு அதே ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. மொத்தம் 3 அடுப்பில் செஞ்சுட்ருந்தாங்கன்னு சொன்னேன். நம்மளால் 3த்தையும் கவர் பண்ண முடியல. ஸோ ஒரே பிரியாணி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கோம். அது இது ஒன்று எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே போல் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பெரிய டபராவை எடுத்து அடுப்பில் வச்சுருக்காங்க. அடுப்பில் வச்சுட்டு நல்லா டபரா ஹீட் ஆன உடனே கொஞ்ச நேரத்துலேயே அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன உடனே கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எடுத்து கொட்டிக்கிட்டாங்க. கொட்டி நல்லா கிண்டி விட்டுட்டாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருந்தாங்க. மாற்றி 3 போய் வதக்கிட்டு இருந்தாங்க. நல்லா வதக்கிட்டு அது கூட கல்லுப்பை சேர்த்து இன்னும் நல்லா வதக்கிட்டே இருந்தாங்க. வதக்கினோடனே நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதனால் வீடியோவே ஷூட் பண்ணும்போது ரொம்ப கிட்டவே போக முடியல. பார்த்தீங்கன்னா தெரியும். அது கூட அப்படியே அவங்க வச்சு இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க பிரியாணி மசாலா ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க போல் அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. மசாலாவை போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்படியே நல்லா கிளறிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம விட்டோன்னா இந்த ஸ்டேஜில் அடி பிடிச்சிரும். அதனால நல்லா அவங்க கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க. ஒருத்தவங்க போட்டாங்க, ஒருத்தவங்க கிளறி விட்டுட்டே இருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு ஆயிலெலாம் நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கூட ஒரு வாளி ஃபுல்லாக வச்சுருந்த புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா போட்டு இப்போ கிண்டி விட்டுருக்காங்க. நல்லா போட்டு ஃபுல்லாக அடி பிடிக்காத அளவுக்கு கிளறினா தான் அது நல்லா அந்த அடி பிடிக்காது. அரிசி போட்டாலும் அது கூடவே இப்போ தக்காளி போட்டாங்க. தக்காளி போட்டு நல்லா கிண்டிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கணுமே அது கூட அவங்க வச்சுருந்த மசாலா எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அது கூட கொட்டி நல்லா கிளறி விட்டுருக்காங்க. நல்லா 4 பக்கமும் சேர்த்து கிளறி விட்டு அடி பிடிக்காத மாதிரி கிளறிட்டு அதில் ஒரு கிண்ணம் தயிர் ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டாங்க. தயிர் ஃபுல்லாக ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்ச உடனே அது கூட அவங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. கறியெல்லாம் வாஷ் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க. அந்த கறியை அது கூட போட்டுட்டாங்க. போட்டு நல்லா கிளறி விடுறாங்க. நல்லா கிளறி அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுறாங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போது பிரியாணிக்கு தேவையான தண்ணியை அவங்க சேர்க்குறாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 2 கேன் ஃபுல்லாக ஊற்றுறாங்க. 2 கேன் ஃபுல்லாக ஊற்றினா தான் அது கரெக்டாக இருக்கும் அந்த அரிசிக்கு. இப்போ நம்ம இந்த டபராவில் என்ன பார்க்குறோமோ இதே போல் தான் மற்ற 2 டபராவுக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஒன்று தான் ஷூட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா கலருக்காக கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க. நடுவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றந்தும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்லா கிளறி விட்றாங்க. 3 டபராவுக்கும் ஆளுக்கு ஒருத்தவங்களாம் சேர்ந்து எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அதை பார்த்திங்கன்னா மூட போகிறாங்க. ரொம்ப ஹீட்டாக இருந்தது, க்ளோஸ் பண்ணவே முடியல. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது அரிசி எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரிசி எல்லாத்தையும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இப்போது அதை ஓப்பன் பண்ணி அது நல்லா கொதிச்சதும் அதுக்கு தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ லெமன் ஜூஸை 3த்துலேயுமே ஊற்றிக்கிறாங்க. லெமன் ஜூஸை ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டிட்டு அது கூடவே இப்போ அரிசி போட்டுடுறாங்க. அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டுட்ருக்காங்க. பாருங்கள், ஒன்றுக்கு தனித்தனியாக அரிசி எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற அளவுக்கு அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுட்ருக்காங்க. நல்லா இப்போ நம்ம எந்த அளவுக்கு கிளறோமோ அப்போ தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக நல்லா கிளறி விட்டுட்டே இருக்காங்க. ஃபுல்லாக கிளறி விட்டதும் அவங்க இப்போ தான் பச்சை மிளகா ஆட் பண்ணாங்க. பச்சை மிளகாவை அது கூடவே மேலே போட்டுட்டு அது கூடவே கொத்தமல்லி தழை தனியாக வச்சுருந்தாங்க. இப்போ கொத்தமல்லியை 3 கைப்பிடி அளவு எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும்.
நல்லா துணி பிடிச்சி ஃபுல்லாக அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்ருக்காங்க. இப்போது நல்லா சுற்றி கிளறி விட்டுட்ருக்காங்க. இவர் தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்த பாய். இவங்க வந்து விழுப்புரம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்க ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பொருள் போடும் போதுமே கூப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தார். நாங்கள் எங்கேயாவது வேறு ஒர்க்காக இருந்தால் கூட இது போட போகிறோமா எடுத்துக்கோங்க, இது பண்ண போகிறோமா, அந்த அனலில் வெயிலில் செஞ்சிட்ருக்காங்க. அப்போயும் அவருக்கு அந்த பொறுமையாக கூப்பிட்டு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க எங்களுக்கு. இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு அதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எந்த அளவுக்கு பக்குவம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அது கூட ஒரு டப்பா நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டாங்க. நெய் ஃபுல்லாக ஆட் பண்ணதும் அதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு தம் போடுற பக்கம் வந்துடுச்சு. அந்த கறி எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து அது மேலே போட்டுக்கிட்டாங்க. தம் போட்டு 3த்துக்குமே நெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தம் போட்டோன்னா அதோட ஒரு 1/2 hour கழித்து தான் அதை ஓப்பன் பண்ணாங்களே. பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு ரைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் நம்ம 4 பேருக்கு செய்யும் போதே இந்த அளவுக்கு பளபளன்னு வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அவங்க இவ்வளோ பேருக்கும் இந்த அளவுக்கு பளபளன்னு செஞ்சு, அதுவும் டேஸ்ட்டு பார்த்தோம். டேஸ்ட் வைஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எந்த குறையுமே இல்லை. காரம், சால்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அது எப்படி அவங்க போட்டால் மட்டும் கரெக்டாக வருது அப்படின்னு தெரியல. அவ்வளோ ப்ராக்டிஸ் போல் அவங்களுக்கு. நமக்கு தான் என்ன ப்ராக்டிஸ் பத்தலைன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்ட்டு. நான் வீடியோ எடுக்கிறேன். அவர் வந்து அவ்வளோ அழகாக இந்த சூட்டில் அவ்வளோ பொறுமையாக என் கூட நின்று அந்த கிளறது நல்லா எடுத்து காட்டுறது. ஆக்சுவலாக இது எடுக்கும்போது நான் இங்கே இல்லவே இல்லை. 2 டபரா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னை கூட்டு வர சொல்லி எனக்காக வெயிட் பண்ணி இந்த லாஸ்ட்டு டபரா ஓப்பன் பண்ணி அவர் வந்து நல்லா என் முன்னாடி கிளறி விட்டு அழகாக அந்த பளபளன்னு எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அவங்க சர்வீஸும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம்.